படித்தோம். பட் திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு ஒரு குழப்பத்திலேயே இருந்தேன். அப்போ தான் வந்து இவர் ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். அப்போது கொரோனா காலம் வந்தாச்சு. காலையில் 6 மணிக்கெலாம் கிளாஸ் இருக்கும். அப்போ தான் நான் பேசும்போது நான் சொன்னேன், சார் நான் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வரும்போது நான் பொன்னாட கோத்துக்கு தான் எனக்கு ஞாபகம், அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது நான் வந்து அவருக்கு அந்த பொன்னாடை பற்றின அந்த ஃபோட்டோஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் நான் எந்த விதத்தில் இதுக்கு தகுதியானவேன்னா அவருடைய வளர்ச்சியை நான் ரொம்ப பெரிதும் விரும்புவார் ஆரம்பத்திலிருந்து. ஏன்னா அவர் வியந்து பார்த்துருக்கேன். நான் எப்படி பார்த்துருக்கேன்னா எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஹம்பிள்னஸ். அவர் எந்த உயரத்துக்கு போனாலும் ஹம்பிளா எல்லாரையும் ஒரே மாதிரி தனக்கு ஈக்குவலா பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்கறேன். யார் என்ன விஷயம் சொன்னாலும் அதுல ஒரு டேக்அவே, ஒரு மெசேஜ் எடுத்துக்கிட்டு பார்க்கறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த வகுப்புக்கு போனாலும் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இவ்வளவு ஃப்ரீயா நம்ம எந்த வகுப்பால் படிச்சிட முடியுமா? நானும் மாண்டசரி சிஸ்டம்லாம் படிக்கும்போது அந்த கேர்ள்ஸ் அந்த குழந்தைகள் எல்லாம் படிக்கும்போது படுத்துட்டு படிப்போம், உட்காந்துட்டு மேக்ஸ் போடுவோம், டீச்சர்ஸ் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க. அதுங்க படுத்துட்டு அவங்க லெவலுக்கு இறங்கி சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிளாஸஸ் நான் பார்த்துருக்கேன். அது போல தான் இங்கே பின்னாடி ஸ்நாக்ஸ் இருக்கு, யாருன்னா எவ்வளோன்னா எடுத்து சாப்பிடுங்க, இங்கே கிளாஸுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் சாப்பிடுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து முழு உரிமை அப்படி கொடுக்கும்போது தான் கல்வி என்பது அங்கே நிகழும். நீங்க கட்டுப்பாடு போட்டுட்டே இருந்தா அங்கே கல்வி நிகழாது. அது வந்து அந்த அந்த மாதிரியான டிசிப்ளின்குள்ள நம்ம ஐயோ இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அவங்க என்ன சொல்லிடுவாங்களோன்னா நம்மளால எதுவுமே எல்லாம் படிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம், 100% ஃப்ரீடம் கொடுத்தா மட்டும்தான் அந்த கல்வி முறையாக நகரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து எல்லாருமே உயர்த்தி பார்க்கக்கூடிய, ஏரியை ஏற்றி வைத்து அழைத்து பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர். அவர் மேலும் மேலும் வளரணுன்றது என்னுடைய எப்பொழுதுமே என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவிச்சுட்டே இருந்தேன். எனக்கு அவர் அது போன்ற பல வாய்ப்புகளை எண்ணேற்றம் புத்தகத்துக்கு முன்னுரை எழுதக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாரு. தொடர்ந்து பல வகுப்புகளுக்கு என்னை பேசுவதற்கு அழைப்பார். நீங்க கிளாஸஸ்லாம் எடுக்கன்னு சொல்லுவாரு. நானும் வந்து சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர் தான். ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்கே போய் அந்த ப்ரோக்ராம் சொல்லிப்பேன். ஆனால் இந்த முறை நான் வந்து என்ன அப்சர்வ் பண்ணேன்னா அவர் எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறாரு, அவர் வந்து எல்லாருக்கும் எப்படி ஒர்க், எல்லா மூமெண்ட்டையும் சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள, நம்ம ஒரு விஷயத்துக்கு போயிட்டா இப்போ கிளாஸ்ல திடீர்னு வந்து நீங்களே இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணினேன்னு அப்போ அதுலேயும் ஒரு நுணுக்கம் இருக்கும். அவர் அடுத்ததுக்கு அதுக்கு தயார் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்கள்லாம் வகுப்பு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுங்க, நமக்கு டைரக்டாகவும் சொல்லுவாரு, இன்டிகேட் பண்ணுவார். நீங்க அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். கிளாஸ்ல வகுப்புல கிளாஸ் இருக்கும்போது அதெல்லாம் தான் நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து சும்மா படிச்சுட்டு ரெஸ்பான்சிபிளா போய் இவர் அவேர்னஸ்னா போய் எடுத்துட்டு மறுபடியும் அப்படி உட்காந்துட்டு தான் பிடிக்கும். இவரை மாதிரி எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி வகுப்பு எடுக்கிறதுக்கெல்லாம் முடியாது. சரி, இந்த மாதிரி அவங்களாம் நுவான்சஸ்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் தெரியல. ஏதாவது ஸ்கூல்ஸ் போனால் அந்த விஷயங்கள் மட்டும் எது என்னை பாதிக்கிறதோ அந்த விஷயத்தை மட்டும் கிளியராக பேசிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். இவ்வளோ பெரியும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கோம் என்று தெரியாமலே, அவர்களுக்கு தெரியாமலே வந்து கட்டுப்பாட்டோடு வச்சுட்டு ரொம்ப அழகான ஒரு கற்றலை ஏற்படுத்தக்கூடிய திறனை வாழ்ந்த ஹிருதயவாசன் அவர்கள் எவ்வளவு பேர், எத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் பழமாக அடைகிறாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகுப்புல பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நான் எவ்வளவு பேர்கிட்ட கொண்டு போனேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பாரு. உடனே போய் பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. நான் எல்லாருமே இந்த பாயிண்ட சொல்லுவேன் இவர் சொல்றத. ஏன்னா நானும் லேர்னிங் தான். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லேர்ன் பண்ணிட்டே இருப்பாரு. நீங்களும் யாருமே கம்ப்ளீட் பண்ணணும்னு யாருமே கிடையாது. அதனால நீங்க இந்த டெக்னிக் கத்துக்கிட்டீங்கன்னா உடனே போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த எம்டிசிசி முடிச்சப்பறம் தான் பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு டெக்னிக்கும் படிக்க படிக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. அப்படிதான். ஏன்னா நம்ம பல பேர் வந்து நம்மால முடியும் நினைச்சிருக்கவே மாட்டோம் இங்க வந்தவங்க எல்லாம். ஆனா நம்மால தான் பல விஷயங்கள் சாதிக்க முடியுது. அந்த மேஜிக் வந்து அவர் கையில் இருக்கு. அவர் தான் செய்யக்கூடியவர்.